வாங்கிவிடும் மூச்சுக்காற்று வற்றாமல் இருக்க என்னை தாங்கி பிடிக்கும் தமிழுக்கு முதல் வணக்கம். வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வலையொலி அலைவரிசையில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் கற்க இருப்பது இயல் 1 கவிதை பேழை. கவிதை பேழையில அன்னை மொழியே என்கின்ற தலைப்பை பத்தி காண இருக்கிறோம். அன்னை மொழியன என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அன்னை மொழியன என்ன? அன்னை மொழியே அப்படின்னு சொல்றோம். அப்ப அன்னை என்பவள் யாரை குறிக்கும்? அன்னை என்பது அம்மாவை குறிக்கும். அன்னை என்பது அம்மாவை குறிக்கும். மொழினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழி என்பது தங்களுடைய கருத்துக்களை பிறருக்கு தெரிவிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதான் இது மொழி அப்படின்னு சொல்றோம். அப்ப அது எந்த மொழி வேணாலும் இருக்கலாம், தன்னுடைய கருத்துக்களை பிறருக்கு தெரிவிக்கிறோம். அப்ப மனிதன் முதலில் தோன்றிய மொழி தமிழ் மொழியானது தோன்றிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்கக்கூடிய ஒரு மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியுடைய சிறப்புகளை தொகுத்து ஒரு ஆசிரியர் அன்னை மொழியே என்கின்ற அந்த தலைப்புல நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்கிறாரு. இந்த அன்னை மொழியை பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்னை மொழியை தலைப்புல நம்ம பாடத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாக நுழையும் முன்ன என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத செய்தியை தெரிந்து கொள்ளலாம். நுழையும் முன்ல பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்து, ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள். ஒரு குழந்தை சிரிச்சு எப்படி இருக்கும், அது போல தமிழ் மொழியானது சிறப்பினை உடையவள் அப்படின்னு சொல்றாங்க. பழுத்த நிறையின் பட்டறிவும் ஆனவள். அப்ப பழுத்த நிறையுடைய முதிர்ந்தவர். ஏன்னா இந்த உலகத்துல முதலாக அது சொல்லிடுவாங்க இல்லையா, நம்மளுடைய புறப்பொருள் வெண்பாமலை சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்ப அந்த அளவுக்கு பழுத்த நிறையின் பட்டணமாக இருக்கக்கூடியவள் யாருன்னா அன்னை மொழி அப்படின்னு சொல்றாங்க. வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டது. வானம் தெரியும் எல்லாருக்கும். வையம்னா என்ன அப்படின்னா, வையம்னா உலகத்தை குறிக்கும். அப்ப வையம்னா அதை குறிக்கும், உலகத்தை குறிக்கும். அப்ப வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டது. ஏன்னா கவிஞர்கள் எல்லாருமே இயற்கை அழகுகளை என்ன பண்ணாங்க, தன்னுடைய கவிதை வடிவில் வடித்து கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள். இதுதான் திருவாசகத்துல மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாரு. உருகி உருகி எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பாடலை படிக்கும் பொழுதே கண்ணுல இருந்து என்ன பண்ணுவான், எப்படிப்பட்ட கல் நெஞ்ச காரணம் இருந்தாலும் அவனுடைய மனதானது உருகி விடும் என்பது என்ன பண்ணிருப்பாரு, மாணிக்கவாசகர் பாடியிருப்பார். அப்ப அந்த அளவுக்கு தமிழ் மொழியை கற்கும் பொழுது நமக்கு கற்கண்டாக இனிப்பவள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அன்பை வயப்படுத்துபவள். அன்புன்னு எல்லாருமே தான் அன்பு வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி. செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதல் அப்படின்னா என்னது? சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். செப்புதல் என்னது? சொல்லுதல். சொல்லுதற்குரிய அவருடைய பெருமையை எவ்வாறு போற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு கவிஞர் என்ன பண்ணியிருக்காரு, இங்க வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததா நூல் வெளியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. பாவலரை பெருஞ்சித்திரனார். இந்த இப்ப அன்னை மொழியை என்கின்ற இந்த தலைப்பு நமக்கு எதில இருந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, கனிச்சாறு என்கின்ற இந்த தலைப்புல இருந்து இடம்பெற்றது. இந்த கனிச்சாறு வந்து பாத்தீங்கன்னா 2 தொகுதிகளை உடைய ஒரு நூல் தான் இது, இந்த கனிச்சாறு. அதுல 2 தலைப்புகள் நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. ஒன்று தமிழ்த்தாய் வாழ்த்து என்கின்ற ஒரு தலைப்பு, இன்னொரு தலைப்பு முந்துற்றோம் யாண்டும் என்கின்ற இன்னொரு தலைப்பு நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க. இந்த 2 தலைப்புகள் இருந்து 4 பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியா வந்துள்ளது. அது பாடலை பார்ப்பதற்கு முன்பாக ஆசிரியரை பற்றி ஒரு சில செய்திகள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். யார் இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார்? அப்ப இவருக்கு ஏற்பெயர் என்ன, அப்பா அம்மா என்னென்ன பெயர் வச்சாங்க, இவர் எந்த ஊர்ல பிறந்தார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதுல முதல்ல பாருங்க, அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருக்கு ஏன் சார் பாவலரேறுன்னு பேரு? அப்ப அப்பா அம்மா பேர் என்னன்னு வச்சிருக்காங்க, துரை ராசமாணிக்கம்னு பெயர் வச்சிருக்காங்க. ஆனா இவரை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்றீங்களே ஏன் அப்படின்னா, யாரெல்லாம் தனித்தமிழ்ல எழுதக்கூடியவர்கள் வல்லவர்களா இருக்கிறாங்களோ அவர்களுக்காக ஒரு சில கவிஞர்கள் சேர்ந்து ஒரு சில பட்டங்களை கொடுத்தனர். ஏன்னா முதலாக வடமொழியும் தமிழும் சேர்ந்து பேசினாங்க அப்ப இருந்த காலகட்டம். இப்ப நம்ம என்ன பேசுறோம், தமிழ் ஆங்கிலம் என்ன பண்றோம், கலந்து பேசுறோம். உதாரணமா நடு சென்ட்ரு அப்படின்னு சொல்றோம். நடுனா என்ன, சென்ட்ருனா ரெண்டுமே ஒரே பகுதியை குறிப்பது. அதே போல அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வடமொழியும் தமிழும் ஒன்றோடு கலந்து பேசினாங்க. அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல தூய தமிழ்ல தனித்தமிழ் தனக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்தவர்கள் தான் அந்த மறைமலை அடிகளார், தேவநேய பாவாணர், இந்த பெருஞ்சித்திரனார். அதனாலதான் பெருஞ்சித்திரனாரை பாவலரேறுன்னு அழைத்தார். யார் அழைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு தான் பாவலரேறு என்கின்ற பட்டத்தை யாருக்கு கொடுத்தது, பெருஞ்சித்திரனாருக்கு கொடுத்தார். சரியா? அப்ப தேவநேய பாவாணர் தான் பாவலரேறு என்கின்ற பட்டத்தை கொடுத்தார். அன்று முதல் தான் இவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்று அழைக்கப்பட்டார். இது ஒரு சிறப்பு பெயரோட நம்ம சொல்லலாம். சரிங்களா? இவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்கின்ற ஊர்ல பிறந்தவர் யாரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய
பெற்றோர் பேர் என்ன அப்படின்னா, அப்பா பேர் வந்து துரைசாமி, அம்மா பேர் வந்து குஞ்சம்மாள் என்பவர்களுக்கு மகனாக பிறந்தவர். இவர் எப்ப பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10/3/1933 பிறந்தவர். இவர் இயற்றிய நூல்கள், இப்ப நமக்கு வந்திருக்கிற பாடப்பகுதி கனிச்சார்ல இருந்து பாடப்பகுதி கொடுத்திருக்காங்க. இது மட்டும் அவர் எழுதல, நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள் பாருங்க. ஒண்ணு பாவிய குத்து, உலகியல் 100, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகப்புகு வஞ்சி, ஐயை, பள்ளி பறவைகள், திருக்குறள் மெய்ப்பொருளுரை, இது எல்லாமே இவர் இயற்றிய நூல். இதுல இந்த திருக்குறள் மெய்ப்பொருளுரைக்கு ஒரு சாராம்சம் உண்டு. என்ன சாராம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அரசுடைய கருவூலமாய் விளங்குகின்ற ஒரு நூல். திருக்குறள் மெய்ப்பொருள் வந்து தமிழக அரசுடைய கருவூலமாய் விளங்குகின்ற ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து இதழ்கள் தொடர்ந்து, இதழ்னா என்ன சார்? இதழ்னா என்னது? இதழ் நம்ம என்ன சொல்லலாம்? பத்திரிகை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, செய்தித்தாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இதழ்கள். அப்ப அந்த காலத்திலே அவர் என்ன பண்ணிருக்காரு, 3 இதழ்களை தொடங்கி அந்த இதழ்களின் வாயிலாக என்ன பண்ணிருக்காரு, கவிதைகளை எழுதி வெளியிட்டிருக்காரு. அந்த அந்த இதழ்கள் பேர் என்னது? ஒன்று தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் என்கின்ற இதழ்களின் வாயிலாக தன்னுடைய கவிதை வடிகள் என்ன பண்ணாரு, எழுதி கொடுத்தார். இவர் எப்ப இறந்து போனார், இறைவனடியை சேர்ந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11/6/1995 இவ்வுலக வாழ்க்கையை விட்டு சென்றவர் யாரு? பாவலர் யாரு? பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லலாம். இந்த நூல்கள்லாம் உன் புத்தகத்தில் இருக்கின்ற நூல்கள். உனக்கு 2 மதிப்பெண்கள் கேட்கலாம். பாவலர் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்களின் பெயர்களை குறிப்பிடுக. அப்ப இந்த நூல்கள் பேர் எழுதுனா அவனுக்கு 2 மதிப்பெண் என்ன பண்ணிடுவான், எளிமையாக கிடைத்திடும். இது இல்லாம இவரு கொய்யாக்கனி அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. கொய்யாக்கனி என்கின்ற ஒரு நூலையும் யார் எழுதியிருக்காரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பவர் எழுதியுள்ளார். இது புத்தகத்தில் இல்லாத செய்தி, தெரிந்து கொள்ளுங்கள். சரியா? அதுக்கு அடுத்ததா அவர் இயற்றிய கவிதை வடிகள்ல இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள் பாருங்க. உங்களுக்கு புத்தகம் நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. அந்த புத்தகத்துடைய பிக்சர் பாருங்க. உலகியல் 100 இப்படிதான் இருக்கும் அந்த புத்தகத்துடைய ஃப்ரண்ட் அட்டை. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை, அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நூறாசிரியம் என்பது, இதெல்லாமே அவர் இயற்றிய புத்தகங்கள். அந்த புத்தகத்துடைய பிக்சரை பார்க்கும்போது நமக்கு என்னது, படிப்பதற்கான ஆர்வமானது உருவாகும். இப்ப அவர் இயற்றிய கவிதைகள்ல அழகார்ந்த செந்தமிழே என்கின்ற தலைப்புல 2 பாடல்கள் கொடுத்திருக்காங்க. செப்பரிய நின்பெருமை என்கின்ற தலைப்புல 2 பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அதுல அழகார்ந்த செந்தமிழே என்கின்ற தலைப்புல இருக்கின்ற பாடல்கள் தான் இது. முதல்ல நான் இந்த பாட்டை எப்படி பாடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் படிச்சு அதுக்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். சரிங்களா? பாட்டுக்கு போலாமா? அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகித்த நெருங்கனியே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகித்த நெருங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகித்த நெருங்கனியே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகித்த நெருங்கனியே அப்படின்னு என்ன பண்ணலாம். இந்த பாடலை வந்து பாடி நம்ம படிக்கும் பொழுது எளிமையில் என்ன பண்ணோம், இந்த மனப்பாட பாடல் வந்து நமக்கு மனநம். இந்த 2 பாடல் என்னது, மனப்பாட பாடல். வாங்க பாடுடைய பொருளுக்கு போலாம். முதல்ல பாருங்க, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே. அப்ப தாய்மொழியான அன்னை மொழியே, அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குபவளே, அழகார்ந்த செந்தமிழ், அழகு வாய்ந்த செந்தமிழே, செழுமையான ஒரு மொழி எது, நம்முடைய தமிழ் மொழி. இப்ப செந்தமிழே இதை எப்படி பிரிக்கலாம், செம்மை கூட்டல் மொழியே அப்படின்னு பிரிக்கலாம். செம்மை கூட்டல் மொழியே, அப்ப செந்தமிழே. அப்ப அழகு வாய்ந்த ஒரு மொழி எது, நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுங்க. முன்னைக்கும் முன்னை, அப்ப முன்னைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா பழமைக்கும், முன்னைக்கும் என்னது
பழமைக்கும் பழமை வாய்ந்த ஒரு மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி. அப்ப பழமைக்கும் பழமை வாய்ந்த ஒரு மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி சொல்றாங்க. முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, அப்ப கனி போன்று இனிக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே யார சொல்றாங்கன்னா அன்னை மொழியை பத்தி சொல்றாங்க. சரியா? கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், ஏன்னா முதல் மாந்தன் தோன்றிய இடம் எங்கன்னு சொல்லுவாங்க? லெமுரியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெமுரியா கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட ஒரு மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி. இதான் பாருங்க லெமுரியா கண்டம். அது ஆரம்ப காலகட்டத்துல குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குமரி கண்டம் தான் லெமுரியா கண்டமாக இருக்கு. மனிதர்கள் முதலாக தோன்றிய இடம் அதான். நீ நம்ம கன்னியாகுமரி பாக்குறோம், கடல்கோளால் சூழப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல அது ஒரு மலைப்பகுதியாக இருந்தது. அந்த கண்டம் தான் லெமுரியா கண்டம் சொல்லுவாங்க. அங்கதான் மனிதன் தமிழன் முதலாக தோன்றிய இடம். அங்கதான் சொல்றாங்க பாருங்க, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த. மன்னி அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைத்து அப்படின்னு சொல்றது. நிலைத்து அரசாண்ட ஒரு மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லலாம். மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, ஒரு பேரரசன் போல அங்க வாழ்ந்தவள் யாரு? நம்முடைய தமிழன்னை. அப்ப என்ன சொல்றாங்கல்ல, அன்னை மொழியே அழகு வாய்ந்த செந்தமிழே, பழமைக்கு பழமையாக தோன்றியவளே, நறுங்கனியாக இருப்பவளே, லெமுரியா கண்டத்தில் அரசாட்சி நிலைத்து அரசாட்சி செய்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த பாட்டுல பாருங்க, தென்னன் மகளே அப்படின்னு சொல்றாங்க. தென்னன் யாரை குறிக்கும்? தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னர்களை குறிக்கும். ஏன் எங்க பாண்டிய மன்னர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழை வளர்த்தெடுத்ததுல முக்கிய பங்கு யாருக்கு உண்டு? பாண்டியர்களுக்கு உண்டு. ஏன்னா பாண்டியர்கள் தான் மதுரையில சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா? முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதற் சங்கம் எங்க தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதற் சங்கம் இப்ப இருக்கிற மதுரை, அதாவது தென் மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மதுரையில முதற் சங்கம் தோன்றியது. இடைச்சங்கம் எங்க தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா கபாடபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைச்சங்கம் கபாடபுரம் என்கின்ற இடத்து தோன்றியது. கடைச்சங்கம் என்பது இப்ப இருக்கிற மதுரை, அத வட மதுரை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடங்கள்ல தானே இது தோன்றியது. அப்ப இந்த மூன்று இடங்கள்லயும் முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்கின்ற இந்த தலைப்புகள்ல தமிழனை வளர்த்தெடுத்தல் முக்கிய பங்கு யாருக்கு உண்டு அப்படின்னா பாண்டியர்களுக்கு உண்டு. அதனாலதான் தமிழ் மொழி என்னன்னு சொல்றாங்க? பாண்டிய மன்னனின் மகளே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாண்டிய மன்னனுடைய மகளாக வீற்றிருந்தவள் யாரு? அன்னை மொழி. திருக்குறளின் மான் புகழே, திருக்குறளுடைய பெருமைகளை உலகறிய செய்தவளே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திருக்குறள் தெரியும், 133 அதிகாரத்துல 1330 குறட்பாக்களை கொண்ட ஒரு நூல். அதுவும் உலகத்துல முழுவதும் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய திருக்குறள். அதான் உலக பொதுமறை என்கின்ற பெயரை பெற்றது. அத்தகைய திருக்குறளின் பெருமைகளை உலகறிய செய்தவளே. இன்னரும் பாப்பத்தே, பாப்பத்துன்னு என்னது? 10 பாட்டு அப்படின்னு அர்த்தம். பாப்பத்துன்னு என்னது? 10 பாட்டு. ஏன்னா சங்க இலக்கியங்கள்ல 10 பாட்டுகளை கொடைய ஒரு நூல். இதுக்கு நமக்கு பழைய வெண்பா பாட்டு ஒண்ணு உண்டு. இந்த பாட்டு 10 பாட்டு நூல்கள் நமக்கு நினைவு வைத்துக் கொள்வதற்காக 10 பாடல்கள். ஏன்னா அப்பெல்லாம் புத்தகங்கள்லாம் கிடையாது, நோட்டு புத்தகம் எதுவும் கிடையாது, எல்லாமே மனன முறை தான். அதனால அழகிய ஒரு வெண்பா பாடல் ஒண்ணு அங்க எழுதியிருந்தாங்க. முருகு பொருநாறு பான் 2 பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநெல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடா தொடும் 10 அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 10 பாட்டு நூல்களை நினைவு வைத்துக் கொள்வதற்காக இந்த ஒரு பழைய பாட்டு. அப்ப இதுல என்னென்ன 10 பாட்டு நூல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று திருமுருகாற்றுப்படை, இரண்டாவது சிறுபானாற்றுப்படை, மூணாவது பெரும்பானாற்றுப்படை, நாலாவது பொருணராற்றுப்படை, அஞ்சாவது கூத்தராற்றுப்படை. இந்த கூத்தராற்றுப்படைக்கு வேறு பெயர் தான் எது? மலைபடு கடாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைபடு கடாம். இது எல்லாமே என்னது? ஆற்றுப்படை நூல்கள். இது இல்லாம முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, அடுத்தது நெடுநெல் வாடை, இவ்வாறு 10 நூல்கள் இடம்பெற்றுள்ளது. அப்ப இந்த 10 நூல்களாக வீற்றிருப்பவளே அப்படின்னு சொல்றாங்க. அதான்
இன்னரும் பாப்பத்தே. அப்ப திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை என்கின்ற 10 பாட்டாக வீச்சிருப்பவளே. அதுக்கு அடுத்ததா பாருங்க, எண் தொகையே. எண் தொகை என்னது? 8 தொகையாக இருப்பவளே அப்படின்னு சொல்றாங்க. 8 தொகை, 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கும் ஒரு பழைய வெண்பா பாடல் உண்டு. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியொடு, அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 8 தொகை நூல்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒன்று நற்றினை, அதுக்கு அடுத்தது குறுந்தொகை, ஐங்குறு நூறு, அகநானூறு, கலித்தொகை, பரிபாடல், பதிற்று 10, கடைசி நூல் புறநானூறு. இவ்வாறு 8 தொகையாக வீற்றிருந்தவளே. அப்ப நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், பதிற்று 10 போன்ற எண் தொகையாக வீற்றிருந்தவளே. அடுத்து என்ன சொல்றாங்க? நற்கணக்கே. நற்கணக்கே என்னங்க? 14 கீழ்கணக்காகவும் இருந்தவளே அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழி என்ன சொல்றாங்க? 14 கீழ்கணக்கு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? 14 கீழ்கணக்கு நூல்கள். திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, சிறுபஞ்ச மூலம், இது எல்லாமே சேர்ந்து கைநிலை, இது எல்லாமே சேர்ந்தது 14 கீழ்கணக்கு நூல்கள். ஆனா 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்து என்னன்னு சொல்லுவாங்க? இது 2 நூலையும் சேர்த்து 14 மேற்கணக்கு நூல்கள் சொல்லுவாங்க. இல்லைன்னா சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இதுக்கு மக்கள் இலக்கியம் வேறு பெயர் உண்டு. அது போல நற்கணக்கேனா இதை 14 கீழ்கணக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழ் மொழியானது 10 பாட்டாக வீச்சிருக்கின்றது, 8 தொகையாக இருக்கிறது, 14 கீழ்கணக்காக இருக்கின்ற ஒரு மொழி எது? நம்முடைய தமிழ் மொழி. மண்ணும் சிலம்பே அப்படின்னு சொல்றாங்க. இங்க காப்பியங்கள்ல சிலம்பே அப்படின்னு சொன்ன எதை குறிக்கும் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை குறிக்கும். மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே. அப்ப மணிமேகலை என்கின்ற நூல், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழ இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தான். மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாய வாழ்த்துவமே. அப்போ உன்னை நாங்க என்ன பண்றோம்? தங்களுடைய தலை தாழ்த்தி உன்னை என்ன பண்றோம்? வணங்குகிறோம். தமிழ் மொழி சொல்றாங்க. அப்ப பாண்டிய மன்னனின் மகளாக இருப்பவளே, திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவளே, 10 பாட்டாக இருந்தவளே, 8 தொகையாக இருந்தவளே, 14 கீழ்கணக்காக இருந்தவளே, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்கின்ற காப்பியங்களை உடையவளே, இத்தகைய தமிழ் மொழியே உன்னை நான் என்ன பண்றேன்? தலை தாழ்த்தி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? பாவலர் யாரு? பெருஞ்சித்தினார். அதுக்கு அடுத்து 2 பாடல்கள் உள்ளது. அந்த 2 பாடல்கள்ல அடுத்து வருகின்ற காணொலியை நம்ம என்ன பண்ணலாம்? பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.